உங்கள் ஜெம் தொலைக்காட்சியில் தீபாவளி அன்று ஒரே மேடையில் 30க்கும் மேற்பட்ட அம்மன்களின் தரிசனம். நடிகை நளினி, அம்பிகா, ஃபாத்திமா முன்னிலையில் நடந்த பிரம்மாண்ட அம்மன் மாறுவேட போட்டி. அப்படியே பாலா அப்படிதான் இருப்பா, கொழுக்கு முழுக்குன்னுகிட்ட அழகா வந்து அதுக்கு ஒரு திட்டையெல்லாம் பாடிக்கிட்டு the poise and the grace வந்து வேற லெவல். நல்லி சொன்ன மாதிரி மேக்கப் கெட்டப்னா இப்படி இருக்கணும். ஜெம் டிவி மற்றும் அரோரா புரொடக்ஷன் இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட் 2025. முதல் பரிசு 50,000 வெல்லப் போவது யார்? உங்கள் ஜெம் தொலைக்காட்சியில் தீபாவளி அன்று காணத் தவறாதீர்கள். அரோரா புரொடக்ஷன்ஸ், பிளிஸ் ஈவென்ட்ஸ் அண்ட் ஜெம் டிவி இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட். சூப்பர். இன்னைக்கான நாள்ல வந்து எல்லாரும் ரொம்ப சிறப்பா உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அம்மா என்னும் வார்த்தையிலே அன்பு பொங்கும் கனியுதல், அம்மனை வணங்கிடும் இந்த நாள் புனிதமான திருநாள். மங்கை முகமெல்லாம் அழகு மாலர மாயத்தால் அம்மா வீற்றிருக்கும் அன்னையரை கண்டு வியக்க ஆடும் அழகும் ஆன்மாவும் ஒன்றாய் விளங்க அம்மன் மேல் இன்பம் தீபம் எரிய இன்றைய நாள் கலையும் கூடிய திருநாள். இது அரோரா பிளிஸ் ஈவென்ட்ஸ் மற்றும் ஜெம் டிவி இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமே எல்லாருமே. ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். கேட்டது ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்ததுல அதை விட ரொம்ப சந்தோஷம் மேம். முதல் முறையா இந்த மாதிரி அம்மனுக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சு நடத்துறாங்க, எப்படி பாக்குறீங்க அதை? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹெல்த்தியா பாக்குறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு எத்தனை விதமான அம்மன் இருக்காங்கன்னு கூட தெரியாது. இது எனக்கு சொல்லும்போது ரியலி ஹாப்பி. இதுல வந்து மதுரை மீனாட்சி அம்மன்னா என்னோட அண்ணன் பொண்ணு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடந்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? அம்மனுக்காக ஒரு பிரைடல் மாதிரி வச்சு ஒரு கான்செப்ட் வச்சு இல்ல, நான் பார்த்தது இல்லை. எல்லாமே இந்த ஃபேஷன் டெக்னாலஜி அப்படி இப்படின்னு இருக்கே தவிர இவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலாக வித் திஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக், அதுவும் நளினி அக்கா, இவங்க அம்பிகா அக்காலாம் வந்து எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. அதுன்ற போதே நளினி அக்காவை பற்றி தான் தெரியும். சாமியெல்லாம் வந்து அவங்கள மாதிரி விவரிக்கவே முடியாது. ஸோ அவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்க, இங்கே வந்திருக்காங்கன்னொன்னே கண்டிப்பாக அக்காவெல்லாம் பார்த்து பேசிட்டு இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுனே பர்டிகுலராக இருக்கேன். ஓகே, அம்மன் மாதிரி வேஷம் போடுவோம் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சா மேம்? எனக்கா? உங்களுக்கு? நான்லாம் நடிச்சா ஏத்துக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் திட்டு வாங்கிட்டாங்க. இல்ல அது வந்து கடவுள் கிடையாது. அந்த மாதிரி அது வந்து வேணாங்க. யார் என்ன செய்யணுமோ அவங்கவுங்க அது செஞ்சாதான் கரெக்டா. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச அம்மன் அப்படின்னா யார? எனக்கு வந்து ஜேஷ்டா தேவி அம்மன் பிடிக்கும். காளிகாம்பாள் பிடிக்கும். காளிகாம்பாள். ஏதாச்சும் ஒரு பர்சனல் டச், இந்த மாதிரி இந்த அம்மனை நான் தரிசனம் பண்றப்ப எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீருது அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்பவம்? வாராகி அம்மன். வாராகி அம்மன் நேம் வந்து டிஃபரெண்ட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எத்தனை அம்மன் இருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அதிகமாவே ரொம்பவே கம்மியா தான். ஏன்னா அவ்வளவு அம்மன் இருக்கிறப்ப நமக்கு குறிப்பிட்ட அம்மன் மட்டும் தான் தெரியுது, நிறைய பேர் தெரிய மாட்டேது. இப்போ ஒரே ஸ்டேஜ்ல நம்ம ஒரு அம்மனை மட்டும் தரிசனம் பண்ணிருப்போம். ஒரே ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட 30க்கு மேல உள்ள அம்மனை வந்து தரிசனம் பண்ண போறோம். அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏங்க, இது தரிசனம்னு சொல்லக்கூடாதுங்க. நம்ம அவங்கள கும்பிட போறது இல்ல, கும்பிடுறோம்னா தான் தரிசனம்னு சொல்லணும். அந்த அம்மன் அவங்க வந்து நிஜமா இருந்தால் இவ்வளோ அழகா இருப்பாங்கன்றது கண்கொண்டா காட்சியா இருக்கணுமே தவிர இப்ப நம்ம தரிசிக்க போறது கிடையாது இல்லையா? ஸோ கண்ணால பார்த்து ரசிக்க போறோம் தான் நான் சொல்றேன். ஆனா எப்பவுமே நம்ம சினிமாலவே ஒரு அம்மனை பார்த்தோம் அப்படின்னா நம்மள மீறி நம்ம ஒரு சாமியா கும்பிடுற அது வந்து ரம்யா கிருஷ்ணா அக்காக்கு மட்டும்தான் தகும். அவங்களும் இருந்தாலும் நம்மளே அவங்கள தெய்வமா நினைச்சு கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி லுக் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு அம்மன் ஒரு நார்மலா ஒரு பிரைடல் போட்டோம்னாலே 2-3 hours ஆகும்.
இப்போ வந்து ஒரு அம்மன்றப்போ அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை, இப்ப இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா, சேலஞ்சாவே நான் 2 hours வந்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா அது சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 hours ஒரு கண்டிப்பா. அம்மன். ஆமா, அதுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு தானே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனி மாடல்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் ட்ரெயின் எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலா உனக்கு கேட்கப்பா, ஒரு அம்மன் அப்படின்னு ஒருத்தவங்க பாக்குறோம் அப்படின்னா எந்த விஷயம் நம்மள அட்ராக்டிவா காட்டும் அம்மனை? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ணு பெருசா வரையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்குத்தி ஒரு சிலருக்கு produce பண்ணி மூக்குத்தி அம்மனு, முண்டக்கண்ணி அம்மனு அப்படிலாம் சொல்லுவாங்க. தவிர எனக்கு வந்து நான் அம்மாவை பார்ப்பேன். எந்த கோயில் போனாலும் அந்த அம்மாவை பார்ப்பேன். எனக்கு சில கோயில்ல அம்மா என்ன பார்க்குற மாதிரி தெரியும். அப்போ எனக்கு வந்து கண்ணு தான், நான் சொல்ல வேண்டியது அப்போ கண்ணு தான். கண்ணு தான் வந்து ஒரு அம்மனோட இதே சொல்ல வருது. இப்போ வர நம்ம சினிமா வந்து டோட்டலாவே ஒரு கலையை தாண்டி பிசினஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப தமிழ் படம் வந்து நல்ல படம் வந்தாலும் ஆதரிக்காம அதர் லாங்குவேஜ் படம் நல்லா இருக்கு, தமிழ் படம் வந்து மொக்கையாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பொருள் ஆகிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி ஒன்றும் இல்லை, நல்ல படங்க எடுங்க. நல்ல படங்கள். ஆமா, ஏன் மலையாளத்துல எல்லா படம் நல்லா இருக்கு அவங்கள புகழ்றாங்க, நம்மள மட்டம் தட்டுறாங்கன்னா நல்ல படங்கள் எடுங்க. அவ்வளவுதான். நம்ம நல்ல படங்கள் எடுத்தாங்கன்னா நம்மளுக்கும் அந்த புகழ்ச்சி கண்டிப்பா பாப்போம். வரும். ஏங்க பைத்தியக்காரங்களா, தமிழ்நாட்டை நம்ம விட்டு கொடுத்துருவோமா? நான்லாம் தமிழ், நான் எப்படி தமிழை விட்டு கொடுப்பேன்? நான் போய் பர்பஸா இங்க 2 படம் வந்திருக்குன்னா நான் போய் கன்னட படமோ மலையாள படமோ பார்க்க மாட்டேங்க. முதல்ல நம்ம படம் நல்லா இருக்கான்னு தான் நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு போவேன். அப்போ தப்பு எங்கன்னா நல்ல படங்களை நீங்க கொடுக்கணும். இதனாலதான் வந்து படங்கள் நிறையவே ஒரு நல்ல படங்கள் வந்தாலும் ஒரு சில இப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸே ஒரு நல்ல படங்கள் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப எல்லாம் பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்ண போறோம், எனக்கு 1500 கோடி வேணும்னு நினைக்கிறாங்க. தேவையில்லாம பெரிய பெரிய கன்னடத்துல இருந்து மலையாளத்துல இருந்து ஹிந்தில இருந்துலாம் எதுக்கு ஆர்டிஸ்ட போடுறீங்க? அந்த கேரக்டர்லாம் பண்றதுக்கு இங்க தமிழ்ல ஆளா இல்ல? பேன் இந்தியா படம் சத்யராஜ் சார் இருக்காரு, எவ்வளோ ராம்கி சார் இருக்காரு. இப்போ நான் கூலியில எடுத்துக்கோங்க, அமீர் கான் எதுக்குங்க அதுல வராரு? என்னங்க பப்பட் அவரு, ஜோக்கர் மாதிரி அவர் பண்ண வச்சு அவர் அவ்வளோ ட்ரெஸ்ஸை போட்டு தமா தூண்டுக்கிறாரு. அவர் வேற அந்த ஹிந்தி படத்துலயாவது நல்லா ஜைஜாண்டிக்கா காமிச்சிருந்தாங்க, அவ்வளோன்னு இருக்கிறாரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணும்? இதனால அதெல்லாம் ஒரு சில படங்கள் வரதுனால ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே நல்லா இருக்கிறதுல அப்படின்ற ஒரு பெயருமே இப்ப வந்துருச்சு. அப்படிலாம் இல்லைங்க, நீங்க பேன் இண்டியான்னு ட்ரை பண்ணீங்கன்னா எல்லா படமும் அப்படிதான் மொக்கையா இருக்கு. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.